வணக்கம். இந்த நாள்ல நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சேனல் எப்படின்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாவே போயிடுச்சு. ஒரு என்டர்டெய்னரே இல்லாம போனதுனால நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில நம்முடைய ஃபாலோவர்ஸ் சந்தோஷப்படுத்தும் வண்ணமாக ஒரு வேர்ல்டு வீடுல தெற்காசியாவில யாருமே செய்யாத ஒரு பாடலை பாடியிருக்காங்க. யாரு அப்படிங்கிறத பாட்டு வந்துருங்க. இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கேன்பா. ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என் ஆடி நரம்பெல்லாம் அடி போச்சுப்பா. இந்த பாட்டை கேட்கிறப்ப என் ஆடி நரம்பெல்லாம் அடி போச்சுப்பா. இப்படிதான் இருக்கு. அதாவது வந்தவன் போனவன் அப்படின்னு சொல்லலாம். வந்தவன் போனவன் எல்லாம் கிறிஸ்துவத்துக்குள்ள வந்து ஆகடிய பேழியாளின் பிள்ளைகள் ஆகடியம் பண்ணுகிறது அப்படிங்கிற மாதிரி ரபடா 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 இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? ரபடா ரபா ஓவா ஓவா அப்படின்னு சொல்லிட்டு பாடலை அந்நிய பாச பாடலாக இது பண்ணியிருக்காங்க. இந்த ஆகாய் அப்படிங்கிற ஒன்னுத்துக்கும் ஆகாதவர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கே சிரிப்பாரு. பாத்தீங்களா, எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறவரா இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து இவனுங்க ஒட்டுமொத்தமாவே ஒரு பிராடு கும்பல்னு தெரிய வந்துருச்சியா. ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரொம்ப நாளா பண்ணாம இருந்தாங்க. ரொம்ப நாளா பண்ணாம இருக்காங்கிறத விட ரொம்ப நாளா பார்க்காம இருந்தோம். புரியுதுங்களா? ஏன்னா அப்பதான் எனக்கு விளங்குச்சு. ஓஹோ, இது பாக்குற நேரம் பூரா கண்டென்ட அள்ளி கொடுக்குறாரு. இவர் கொடுக்கறது பூராமே தேவையில்லாத கண்டென்டா தான் கொடுப்பாரு. கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்ல. வருஷ கணக்குல இவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வருஷம் எதையாவது ஒண்ணு வச்சு உருட்டி தன்னை ஃபேமஸ் ஆக்கி கொள்வதற்காக வேண்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா, புட்டிங்கி பீஸ் புட்டிங்கி என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா பூலியம் அப்படின்னு ஆரம்பிச்சவரு இப்ப என்னன்னா வாயிலே வடை சுடுவது அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட கோணங்கள்ல பயணிக்கிறாங்க. இப்போ அந்நிய பாஷை அப்படின்னு சொன்னா, அந்நிய பாஷை வரங்கள் எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிரித்து கொடுக்கப்படுகிற ஒரு வரங்கள்ல ஒன்றாக இருக்கிறது. புரியுதுங்களா இல்லையா? இப்போ கொரிந்தியர் பட்டணம் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல பற்பல பாஷையினர், அது ஒரு கடல் மார்க்கமான ஒரு நகரம் கொரிந்தியர் பட்டணம். அதுல பற்பல ஜாதியினர் ஒரு சபையில கூடி வர்றாங்க. அப்ப வரும்போது ரபடா ரபடா ரபா ரபடா 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 ஊக்கரபா தூக்கரபா அப்படிங்கிற மாதிரி நீ பேசுற. சோ உன்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணும். அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் திருத்தமா நீ பேசணும், வைக்கணும். எதுவும் நல்லொழுக்கத்தோடு கூட, எப்படி புரிதலோடு கூட நீங்க அந்த அந்நிய பாஷையை பேசணும். அதே போல அந்நிய பாஷை யாருக்கான அடையாளம் அப்படின்னு சொன்னா, அவிசுவாசிகளுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. நமக்கோ தீர்க்க தரிசனங்கள் அடையாளமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறத பார்க்க முடியுது. பவுல் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட்டா சொல்றார். எதை பேசுறதா இருந்தாலும் கருத்தோட பாடணும், கவனமா பாடணும், சோத்திரம் பண்ணுவது கவனத்தோட சோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஆர்கனைஸ் பண்ணுவதை பார்க்க முடியுது. புரியுதுங்களா? நீ ஊக்கரபா தூக்கரபா ரபடா ரபடா ரபா ரபடா ரபடா ரபா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன பாடுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் தெரியணும். புரியுதுங்களா? மந்தையிலே ஆடுகள் இருந்து போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படிங்கிற பாடல் ஒரு வசனத்தின் ஊடாக அந்த பாடல் பாடியிருக்காங்க. அதே ஃபார்மேட்ல நான் ஒரு விஷயத்த பாடுறேன் அப்படின்னு சொன்னா, மண்டையிலே முடி இல்லாமல் போனாலும், காதுகளே கேட்காமலே போனாலும் அப்படின்னு தம்பி, வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கேன்பா. ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என் ஆடி நரம்பெல்லாம் மாதிரி உள்டாவா நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னா அது அர்த்தமற்றதாக, அது வேண்டாத ஒரு நெல்லை போல, நெல்மணில உள்ள அரிசி இருந்தாதான் அது ஆகிறது. அது சமையல் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கும். அதுல ஒண்ணுமில்லாத ஒரு காரியத்தை நான் பாடினேன் என்றால் பிறருக்கு பிரயோஜனம் என்ன? இதுதான் நம்முடைய கேள்வி. புரியுதுங்களா இல்லையா? It's a good question. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. இதையும் அதாவது எப்படின்னா, அவனுடைய சொந்த சபையில போடுறாங்க அப்படின்னு சொன்னா அவன் வெளியே பப்ளிக்ல போடக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில இது தவறான ஒரு பிழையான ஒரு உபதேசம்
அப்படின்னு திட்டம் தெளிவாக நமக்கு கண்கூடா நம்மளுடைய காதுகள் கேட்கிறது. இது எவ்வளவு பெரிய துர்போதனையாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலையா? அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை முழுவதுமாக வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை, பெந்தேகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை, யூதர்களுடைய பண்டிகை நாள்ல ஒருமனப்பட்டு எத்தனை பேர் கூடுறாங்க? 10,000 பேர் கூடுறாங்க. அவங்க மத்தியில பற்பல பாஷையினர் இருக்கிறாங்க. பற்பல பாஷையினர் ஒண்ணு கூடியிருக்காங்க. ஒண்ணு கூடி என்ன பண்றாங்க? 7 நாள் அந்த பண்டிகையை, பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. ஆசரிக்கிறதுக்காக கூடி இருக்கும் பொழுது கலிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரவர்களுடைய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பற்பல பாஷையினர் இருக்காங்க. ஒரு 50 பாஷையினர்னே வச்சுக்கோங்களேன். 50 பாஷையிலையும் கலிலேயர்கள் பேசுறாங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பயத்தோடு ஆண்டவர் வானத்தில் இருந்து எழுந்தறினார். அவருடைய வாக்கானது மிக பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை பண்ணியது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வலுவாக உபதேசத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை அப்படியே அந்நிய பாஷையில பேசுறாங்க. ஒரு சிலர் குடித்து வெறியா இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு சாரர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஜென்ம பாஷையை கேட்கிறோமே, அது எப்படி? அவர்கள் கலிலேயர் அல்லவா, ஏன் நம்முடைய ஜென்ம பாஷையை பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஸ்பார்க் ஆகுறாங்க, ஸ்டன் ஆகுறாங்க. சகது என்னடா இது ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது பேதுரு உள்ள இருந்து அநேக காரியங்களை சொல்லி, மேசியா அவர்தான் அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களையும் காண்பார்கள் அப்படிங்கிற வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக இவைகள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா நெட்டி போட்டுல அடிச்சாரு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இவர்கள் செய்கிற செயல் எல்லள வேணும் கிறிஸ்துவ விசுவாசத்துக்குள்ளே அடிப்படையில் கொண்டு போகுமா? பல கள்ள ஊழியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய பாஷை பேசுங்கள், எல்லோரும் அந்நிய பாஷை பேசுங்கள். ஆனா வேதம் திட்டம் தெளிவா சொல்லுது, எல்லாரும் வரங்கள் உடையவர்களா, எல்லோரும் அப்போஸ்தலர்களா, எல்லோரும் தீர்க்க தரிசனங்களா, எல்லோரும் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா அந்த வரம் உண்டு. ஆனால் எந்த அடிப்படையில் எங்கே பேச வேண்டும் அப்படிங்கிற முகாந்திரம் இருக்கிறது. இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு சைனாக்காரன் வரான் அப்படின்னா, நான் சைனீஸ் பாஷையில அவனுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நான் முறையாக படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த பாஷையை நான் பேச முடியும். ஆனா ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் இவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும், இவனுக்கு வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. சுவிசேஷம் போக வேண்டும், அவன் பக்தி விருத்தி அடைய வேண்டும், உண்மையான கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு அறிந்து கொள்வதற்காக வேண்டி எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நான் சைனீஸ் மொழியில பேசுறேன்னு வைங்களேன், அவன் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தி கொண்டதாக பக்தி விருத்திக்கு ஏதுவாக அது அந்த நிகழ்வு நடக்கிறது. ரபட ரபட ரபா, ரபட ரபட ரபா, உகோ 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 அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அது நாசமா போகடா, மண்ணா போகடா, பேஜில போவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எத்தனையோ பாட்டுகளை நம்ம கேட்டுக்கோம்யா. இந்த மாதிரியான பாட்டை ஐயோ வேர்ல்டு வீடுல இவங்க பண்ற வேலை பூரா அந்த டெர்மினிக்கல் டேவிட் டெர்மினிக்கல்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இவங்க இல்லாத அல்சனாட்டியம் பண்றாங்க, வைக்கிறாங்க. ஐயோ படு பாதக செயல இயேசு கிறிஸ்துவுக்கே அடுக்காத ஒரு காரியத்தை இவங்க கொண்டு வராங்க. புரியுங்களா? பல வருடங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் அவரை கேள்விப்பட்டு நினைக்க, இச்சையை வச்சிருக்கக்கூடிய ஆவியை புடிங்க எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி, அது என்ன சொன்னா ஒரு இதா போயிட்டு, அது ஒரு கான்வர்சேஷனா போயிடுச்சு. இச்சை அதுல இருக்குதா, மூளைகளுடைய இதுல இருக்கிறதா? மூளைதான் செயல்படுது, எல்லாவற்றும் இருக்கும், மூளைதான் காரணம். அந்த மூளைதான் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் செய்து கெட்ட காரியங்களையும் உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. புரியுங்களா? இந்த கையை அசையுது அப்படின்னா மூளை செயல்படுகிறதுனால, ரொம்ப ஷார்ப்பா செயல்படுறதுனாலதான் இந்த கைகள் வேலை செய்கின்றன. அதே போல உறுப்பு சைலண்டடா இருக்கு, இந்த மூளை கொண்டு போகுது, ஒவ்வொரு காரியங்களையும் கொண்டு போய் அப்டேட் பண்ணி அதை அட்டெம்ப்ட் ஏத்துது. புரியுதுங்களா? அப்போ தகாத விதமான போதனை எப்படி கொண்டு வருகிறது? பலரை இடவ உண்டாக்குகிற ஒரு காரியமாக கொண்டு போகிறது. புரியுதுங்களா இல்லையா? அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்லல, அது எங்க போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு முகாந்திரம் இருக்கிறது. புரியுதுங்களா? உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும், தமிழ்லே நான் சொல்ல முடியும். தமிழ்லே எனக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தையும் பைபிள் இருக்கிறது. அப்போ அந்த பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்டாண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல அந்நிய பாஷை தேவைப்பட்டதோ அங்கே வரங்கள் செயல்பட்டன. எந்த இடத்துல அநேக அற்புதங்கள் நடப்பிக்கப்பட வேண்டுமோ அதை அப்பப்போ ஆண்டவர் செய்து முடிச்சார். இந்த ஜனங்களுக்கு நான் அந்நிய பாஷையினாலும் பேசுவேன், எல்லா காரியங்கள் ஊடாக பேசுவேன், பட் செவி கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் செவி கொடுக்கல. 10,000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. புரியுங்களா இல்லையா? இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படவில்லை. இஸ்ரவேலர்கள் இன்னும் என்னன்னா ரொம்ப வைராக்கிய வாஞ்சி உள்ளவர்களாய் யூத மார்க்கத்தில் பயணிக்கிறார்கள். புரியுங்களா? இவங்க எல்லாம் இன்னும் கிறிஸ்துவை அறிவிக்காத ஒரு தற்குறிகளாக, கிறிஸ்துவை அறியாதவர்களாக பயணிக்கிறாங்க. புரியுதுங்களா இல்லையா? நாம எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்தின் அடிப்படையில நாம கீழ்ப்படிய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. புரியுங்களா? அதனால இப்போ இவங்க என்ன தெரியுமா,
பெந்தேகோஸ்தே அப்படிங்கிறத வந்து ஒரு யூதருடைய பண்டிகை. நீங்க பெந்தேகோஸ்தே வேர்டு வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மக்கபேர் 2 மக்கபேர் இந்த அதாவது தள்ளுபடி ஆகமத்துல அந்த பெந்தேகோஸ்தே அப்படிங்கிற வேர்டு இருக்கு. நீங்க தானியல் அதாவது அதுல தானியல்னு இருக்கும். தானியல் ஸ்பெஷல் புக்னு இருக்கு கத்தோலிக்க பைபிள்ல, அதுல இருக்கு பெந்தேகோஸ்தே நாளில் அப்படின்றது அதுல கொடுத்துருக்காங்க. அதே வேர்டை இங்க அப்போஸ்தலர் அப்படிங்கிற 2வது அதிகாரத்துல இருக்கு. இது வந்து பெந்தேகோஸ்தேங்கிறது ஆண்டவர் ஏற்படுத்தின சபையா அப்படின்னு சொன்னா இல்ல. இந்த சபையை ஏற்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்நிய பாஷையை இம்பார்ட்டன்ட் பண்ணிட்டாங்க. புரியுங்களா? தேவையான இடத்துலதான் அதை இது பண்ணணும், தேவையான இடத்துலதான் நம்ம இது பண்ணணும். அழ வேண்டிய இடத்துல அழணும், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செய்யணும். புரியுங்களா? நான் மனுஷனா இருக்கக்கூடியவனே மாம்சத்தின் பிரகாரப்படி இப்படிதான் இருக்கணும். அழ வேண்டிய இடத்துல எல்லா காரியங்களையும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அதே போலதான் சபைக்கு பக்தி விருத்தி ஏதுவாக ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அதன் காலகட்டத்திலே ஒவ்வொன்றையும் செயல்படும்படி ஏற்படுத்தினார். ஆனா இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக மோசமாய் நடக்கிறார்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள். புரியுதுங்களா இல்லையா? இன்னைய வரைக்கும் சாப முறிப்பு ஜெபம்னு பண்றாங்க. எதுக்கு சாப முறிப்பு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே வந்து 2024 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவருடைய ரத்தம் எப்பொழுது விழுந்ததோ, அவரை எப்பொழுது விசுவாசித்தோமோ, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோமோ, அப்பொழுதே நம்முடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவர் ஆழத்துல கொண்டு போய் போட்டார், நம்மை மன்னித்தார், எவ்வளவான பாவங்களை மன்னித்து விட்டார். ஆனா இப்போ வந்துட்டு சாப முறிப்பு ஜெபம், ஜெபம் இது சொல்றதா? ஆவியானவர் வருகிறார். எப்படி வருகிறார் தெரியுமா? இதோ வருகிறார், அதோ வருகிறார், அதிகமானவர்களே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னா எப்படி? நான் அதான் என்னத்த சொல்றது, நம்மளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், நம்மளே தங்கி வாசம் பண்றாரு, நம்மளை வழிநடத்துறாரு எல்லா விதமான காரியங்கள். நான் இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டே அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிட்டார், என்னை நடத்துகிறவரா இருக்கிறாரு. புரியுதுங்களா? ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் கூப்பிட்டே இருக்கிறாய், உன்னுடனே கூட இருக்கிறேன், இதோ முடிவடைந்தும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் எப்படி போவாரு? ஒருமனப்பட்டு கூடும்போது அங்கே நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் கூட்டம் அழைக்கணுமா? நான் ஒருமனப்பட்டாலே ஆண்டவர் வந்துருவாரு. ஏன்னா தேடி வந்தவர் யாரு? நம்மை தேடி வந்தாரு. நியாயப்பிரமாணத்துக்கும் மற்ற சாப பாவங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களா இருந்தபோது எங்க மோசேவிடத்தில் சொல்லும் போது நான் வானத்தில் இறங்கி வந்தேன், அவர்களுடைய உள்ள குமுறலை கேட்கவே கேட்டேன், பார்க்கவே பார்த்தேன், நான் இறங்கினேன். இங்கேயும் வானத்தில் இறங்கிய கர்த்தர் அவர் மோசேவோடும் எலியாவோடும் எப்படி பேசினாரோ அதே ஃபார்மேட்ல எல்லாரையும் ஏற்படுத்துகிறவர், எல்லாத்தையும் அவர் சாப பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறவர். ஐயோ ஆண்டவரே நீர் வாரும் ஆண்டவரே, இது என்ன காரியங்கிற? இது என்ன? அங்க எலியா கூப்பிட்டது போலவா? எலியாவினுடைய ஸ்டாண்டுல இங்க கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் பழைய பாட்டிலே தான் வைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆல்ரெடி நான் உன்னோடு கூட இருக்கிறவேன் என்பதை கூப்பிட்டுட்டே இருக்கணுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஒருமுறைப்பட்டு கூடுகின்றோம், வாருமையா வாருமையா தருமையாங்கிற மாதிரி பாடல் சொல்ற மாதிரி இவர்கள் பயந்தவர்கள் இவரானர் அப்படிங்கிற மாதிரி பிதாவே பிதா மகனே அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கோமாளியாக மக்களை கோமாளியாக்குகிற ஒரு ஆகடிய வேலைகளை திறம்பட செய்யறாங்க. ஆகவே கவனம் தேவை. அந்நிய பாஷைகள் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது எப்போ தேவையோ தேவன் அருளுவார், அந்த வரம் இருக்கிறது. நான் கேரளாவுக்கு போறேன், எனக்கு மலையாளம் தெரியல, அங்க போய் தேவன் நம்மோடு இருப்பாரானால் அங்கே நான் அந்நிய பாஷை என்றால் ப்ரைவேட் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜோடு ஆண்டவர் பேசுவார். அந்த ஆத்மாவை தம்மிடமாய் எடுத்துக்கொள்வதற்காக, அந்த மந்தையை தம்மிடமாய் சேர்த்துக் கொள்வதற்காக அந்நிய பாஷைகளை உண்டாக்கினார். ஆகவே பிரியமானவர்களே, கவனம் தேவை. வேறொரு பதிவில் வணக்கம்.